எப்பயுமே வந்து காலையில மார்னிங் vlog தான் பாத்துருப்பீங்க. எடுக்குள்ள ஒரு இப்ப எடுத்தாச்சு. போனஸ் எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன் நான் புதுல இருக்கறனால. இந்த வருஷம் பழைய வீட்டுக்கு வந்ததாலே இந்த நிகழ்ச்சியெல்லாம் இந்த வருஷம் பாப்பேன். சேர் பக்கத்துல 600 ரூபாய் சொன்னாங்க. 500 ரூபாய் கேட்ட எடுத்ததுக்கு இந்த கப்பு எப்ப வந்து தெரியுமா? எனக்கு ஆயா என் கல்யாணத்துக்கு கொடுத்தது. வெங்காயம் எவ்வளவு வாங்கி வச்சிருக்கேன்? வெங்காயம் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்கண்ணே. 3 கிலோ 100 ரூபாய்னு. இந்த வெளிக்கோளம் சாப்பிட்டுல மாசம் செமையா இருக்கு. பக்கம் தருவாங்க. இப்ப வேணா நம்ம என்ன வடங்கு போட்டா கருவேப்பிலை தேவை. கரெக்டா நீ கொண்டு வந்து எனக்கு சந்தோஷம். எப்பயுமே வந்து காலையில மார்னிங் vlog தான் பாத்துருப்பீங்க. இப்ப வந்து சாயங்காலம் vlog பார்க்கலாம். மம்மி என்ன பண்றாங்கன்னு பாக்கலாமா? எக்கா நீலவேணி அக்கா எப்பப்பா இப்பயே கோயிலா மாதிரி வச்சிருக்கீங்க. இப்ப பண்டிகை போன மறைக்கொள்ளு பெரியார் மறைக்கொள்ளும் சரி கத்து நீ செவ்வாய் 3 கிலோ வலிச்சுட்டேன். அதெல்லாம் விளக்கு பத்தி வச்சு சாமி கும்பிடுறேன். ஏன் எப்பயுமே சனிக்கிழமை தான் இது சாரி வெள்ளிக்கிழமை தானே வீடியோ இப்ப அதான் நோம்பி போடுறாங்க. நீங்க செவ்வாய்க்கிழமை பூச்சாடுறாங்க கம்மன் நடுறது இன்னைக்கு. எங்க இருந்து நோம்பி தூக்கி போடுறாங்க? நோம்பி எங்க இருந்து போடுறாங்க? எங்க இருந்து போதா மாரியாய் வந்து நோம்பி நடத்துறாங்க. 15 நாள் இன்னைக்கு கம்பம் சாட்டுற நாள், இன்னைக்கு கம்பம் நடுற நாள். அதனால ஆயாவுக்காரங்க பண்டிகைங்க இருக்கும் போது நம்ம ஊர் வந்து சுத்தமா இருக்கணும்ல. ஏன்னா மீன் எடுத்து 2 நாளா வீட்டுல குழம்பு வச்சு சாப்பிட்டோம். அதான் காத்தாலையும் வேலைக்கு போய் வீடியோல சுத்தமா வலிச்சுட்டு போயிட்டேன். சரி நீங்க சாயங்காலம் விளக்கு பத்தி வச்சு சாப்பிட்டு போடுறேன். சரிம்மா. நீ சூப்பரா முடியல வெட்டிருக்கிற. நீ பண்டிகைக்கு முடி வெட்டி இருக்கிற. வெயிலுக்கு சூப்பர். எப்படி நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பாரு. ரொம்ப ஒண்டை கட்டிட்டாங்க. ஒண்டை தான் வெயிலுக்கு இதுதாங்க நல்லா இருக்கும். சூப்பரா இருக்குது. முன்னாடி தான் எப்பவுமே முன்னாடி கொஞ்சம் விட்டுக்கிறேன். அது இருக்கட்டும். என் அம்மாக்கு வந்து இந்த முன்னாடியே கிடைக்கிற துக்குளூண்டு முடியும் வெட்டணுமா? நான் கடைக்காரங்க ஆக்சுவலா வெட்ட சொன்னேன். அவங்கதான் வந்து இதையும் வெட்டினீங்கன்னா சீவ முடியாது தம்பி, அப்புறமா ரொம்ப அசிங்கமாயிரும் அப்படின்னு சொன்னதுனாலதான் சரி ஓகேங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டு வந்திருக்கேன். என்னமா பண்ற? டீ வச்சாச்சா? டீ எல்லாம் வச்சு முடிச்சாச்சு. டீ குடிச்சாச்சு. கருவி வச்ச மத்தியானம் உனக்கு வேணுமா? நான் ஸ்வீட் கானா? ஸ்வீட் கான் சூப்பரா இருக்கு. எவ்வளவு? ஒரு கருது இல்ல 3 கருது 50 ரூபாய். நான் நேத்து ஈரோட்ல இதுல ரிலையன்ஸ் மால்ல வாங்கினேன். எவ்வளவு தெரியுமா? எவ்வளவா இருக்கு சொல்லு பாக்கலாம். 10 ரூபாய்க்கு வாங்குனீங்களா? 12 ரூபா. பரவாயில்லையே. இதே சைஸ் தான். 12 ரூபாய்க்கு வாங்கினேன். 2 கருது இருக்கு. நான் கொண்டாடுற நாளைக்கு இருக்கு. நான் 4 வாங்கினேன் நானு. இல்ல 5 வாங்கினேன். 2 சாப்பிட்டாச்சு. 2 சாப்பிட்டேன். 5க்கு 60 ரூபாச்சு. பரவாயில்ல 3 50 ரூபாய்க்கு வாங்கினேன். அதான் நானே 10 ரூபான்னு போட்டுருந்துச்சு. அது குட்டி குட்டியா இருந்துச்சு. பக்கத்தாலே பெரிய கருது இருந்துச்சா. சரி ரேட் அதிகமா இருந்துச்சு. இதே சைஸ் தான். 12 ரூபாய்க்கு வந்துருச்சு. சாதா கருது பிடிக்க மாட்டேங்குது. ஸ்வீட் கண்ணா எவ்வளவு பெருசா இருந்தாலும் பிஞ்சு மாதிரி இருக்குது. சாப்பிடுறது எலுமிச்சு பழத்துல மிளகாத்தூள் தடவி சாப்பிட்டு வர செம்மையா இருக்கும். எனக்கு சொல்ல போதே நாக்கு வருது. வீடு வளர்த்துங்க. கிச்சன் ஒன்று சுத்தம் பண்றதுக்கு ஒன்று வாங்கி தரேன்னு சொன்னேன். வாங்கி மேல போடுறது எப்பதான் எடுத்தது எனக்கு. A few moments later. வீடு கிளீன் பண்றது வாங்கி தந்து தூக்கி மேல போட்டு எடுக்கல ஒரு வழி இப்ப எடுத்தாச்சு. இப்ப இதெல்லாம் நம்ம சேர்த்து இப்ப பண்டிகை வேற வருது. வீடு நினைச்சா கிளீன் பண்ணி ஆகணும். கொள்ளை எடுத்து கொடுத்துட்டா இதை வச்சு நம்ம எப்படின்னு கிளீன் பண்ணி பார்ப்போம். இது வந்துமா அகாராவோடைய எலக்ட்ரிக் ஸ்பின் ஸ்க்ரப்பர். ஓகேவா? இது வந்து ஹெட். இதுலதான் வந்து நம்ம இதுல கொடுத்து மொத்தம் 8 விதமான அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆமா இது எல்லாமே இதுல வச்சுக்கலாம். இது சார்ஜ் பண்றதுமே ரொம்ப ஈஸி தான். டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒயருமே கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை சார்ஜ் பண்ணோம்னா 1 மணி நேரம் சார்ஜ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 90 நிமிஷம் வரைக்குமே நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அது கூடவே வந்து ஹைட்டை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாமா? நமக்கு தேவையான அளவுக்கு ஹைட் பண்ணிக்கலாம். ப்ரெஸ் அட்டாச்மெண்ட் நார்மலா இதுல வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணா போதுமா? மொத்தம் இது 2 விதமான ஸ்பீட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அழுத்தினோம்னா நார்மல் ஸ்பீட்லயும், 2வது டைம் அழுத்தினோம்னா நல்ல ஸ்பீடாவும் ஓடும், 3வது டைம் அழுத்தினா ஆஃப் ஆயிரும். இந்த மாதிரி 4 பிரஷ் கொடுத்துருக்காங்க. இது 4மே வந்து வெல்க்ரோ டைப் தான். நார்மலா நம்ம இதுல வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கண்ணாடி சுத்தம் பண்ணலான்னு களத்துல இறங்கிட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து கிளாத் பிரஷை வச்சு தான் வந்து கண்ணாடியை ஃபுல்லா வைப் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பாலிஷ் பண்றதுக்காக அந்த பாலிஷ் பிரஷை வச்சுட்டு ஃபுல்லா இது பண்ணோம். உண்மையாலுமே செம்மையா கிளீன் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வரும் நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. தென் ஸ்ட்ரைட்டா கிச்சனுக்கு போயாச்சு. கிச்சன்ல அடுப்பு வந்து ரொம்பவுமே மோசமா இருந்துச்சு. அதனால இந்த கிளீனிங் பிரஷை வச்சுட்டு ஃபுல்லா வந்து கிச்சனை கிளீன் பண்ணிட்டோம். இதை பார்த்தாலே உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் எந்த அளவுக்கு கிளீன் பண்ணிருக்குன்னு. அடுத்து இந்த கார்னர்ல எல்லாம் வந்து நிறைய அழுக்கு இருக்கிறனால இந்த சார்பேஜ் பிரஷை வச்சு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டோம். கார்னர்ல எல்லாம் இவ்வளவு சூப்பரா கிளீன் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. உண்மையாலுமே நல்ல பெட்டர் ரிசல்ட் கொடுத்துருக்கு. எக்ஸ்டெண்டபிள் ராட் கொடுத்துருக்கனால நம்ம செவுத்துல எவ்வளவு ஹைட்ல வேணாலும் கிளீன் பண்ணிக்கலாம். ஃபைனலா கிளீன் பண்ணிட்டு அதை மாற்றத்துக்கு ஒரு ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. மிஷின்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப சௌரியம்.
ஓகேமா. தொடக்கிறது நீட்டா சூப்பரா இருக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நீங்களும் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் வந்து இது பையிங் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியா சுத்தம் பண்ணியாச்சு. எப்படி பரவாயில்லையா மிஷின்? பரவாயில்லையா? சூப்பரா இருக்குங்க. என்ன நடுறாங்கன்னா கோயிலுக்குலாம் போலையாமா? கோயிலுக்குலாம் போலையா? கோயில்ல வேலை கம்பெனிக்கு நைட்டு தான் நெடுவோம். தீர்த்து நம்ம வீடு பக்கம் தான் போவோம். நீங்க கம்பெனி நெட்டாங்கன்னா நைட்டு பார்க்கலாம். கம்பெனி நடுறதுன்னா தெளிவா சொல்லி பார்க்கலாம். சாமி கோயிலுக்குன்னு எல்லா கோயில் கமிட்டியாளர்கள் எல்லாம் சேர்ந்து சாமிக்கு பூ நிறைய தாமல் நிறைய கொண்டு சாமிக்கு பூ போடுறது. சரி. போட்டு சாமி கும்பிட்டு ஆயிரம் வாழ்க்கை கேட்பாங்க. வேப்ப மரம் எங்க இருக்குதுன்னு. ஆயாவுக்கு அதுதான் வீட்டுக்கு ஆயானா ஆயா இல்ல சாமி. மாரிய அம்மா வேப்ப மரம் தான் வீட்டுக்காரு. அது வந்து ஆயா வாக்கு சொல்லும். அப்படி இந்த இடத்துக்கு என் மரம் இருக்குது, நீங்க போய் வெட்டிடுவாங்க. அதை காத்தால மோளத்தோட போய் அதை வெட்டிட்டு வந்து செதுக்கி ஆற்றை கொண்டு போய் எங்கேயாச்சும் பிறந்த ஆற்றை கொண்டு போய் தண்ணியில ஊற வச்சுட்டு வந்துருப்பாங்க. நைட்டு போய் சட்டி அரைச்சி அப்படியே மோளத்தோட ஜாலா ஜேன்னு இருக்கும். ஒரு 500 பேரா இருக்கும். விபூதி நல்லா தீர்த்த குடத்தோட கொண்டு வந்து கம்பத்தை நெட்டு சாமிகளை அந்த கம்பத்துக்கு தண்ணி ஊத்தி இன்னைக்கு நைட்டு ஃபுல் விழா அதுதான். நான் இருந்தா மக்கள் எல்லாமே கோயிலுக்கு போய் நாங்க தண்ணி ஊத்துவோம் கம்பத்துக்கு. 15 நாளைக்கு அப்படி இருக்கும். 15 நாளைக்கு அவசரமா இருக்கும். கோலதாளத்தோட ஆட்டம் என்ன பாட்டம் என்ன. 15 நாளைக்கு வந்து குண்டாருங்கிறது, அடுத்த நாள் அளவு குத்துறது, குண்டா இருக்கிறது, பொங்க வைக்கிறது, அப்புறம் பாட்டு கச்சேரி, அது இதுன்னு நிகழ்ச்சி நிறைய இருக்கும். போனஸ் எல்லாமே மிஸ் பண்ணிட்டேன் நான் புது வீட்டுல இருக்கிறதுனால. இந்த வருஷம் பழைய வீட்டுக்கு வந்ததுனால இந்த நிகழ்ச்சி எல்லாம் இந்த வருஷம் பாப்பேன். சரிம்மா. டிவிக்கு ஆசை கட்டுறதுனே டிவி வேற ஒரு பேர் பழம் கட்டிட்டு வீட்டுக்கு ஒரு 2 சேர் ஒரே சேர் தான் இருக்குது. யாராச்சும் சொன்னா சேர் இல்லாத என்னையும் உட்காருனாங்க. அவங்கள உட்கார சொல்லாம நீங்க உட்காருங்கிறாங்க. எனக்கு சங்கட்ட வருது. இந்த சேர் நல்லா இருக்கேம்மா. இதையே போட்டு எடுத்துருவாங்க. இதே மாதிரி அவ்வளவுதான். இது புள்ளிய இருக்கிறது நமக்கு சரியா. சரிம்மா. ஓகே. 2 சேர் தான் போகுது. ஓகே. அது எவ்வளவுக்காங்கன்னா 550க்கா? 550 450 அம்மா 600 550 என்ன வாங்கணுமா? மறந்துட்டு சனி. சரி தெரியல. இப்ப கடையில போய் எவ்வளவு வேலைன்னு பாப்போம் வாங்க. கரெக்டா வந்து பாலத்தை தாண்டினோடனே வாய்க்கால தாண்டினோடனே இருக்கு கடை. அத்தனை டிசைன் பக்கிடுங்கிற நாங்க வாங்குற சேர் இல்ல. ஏன்னா நமக்கு வீட்டுல வைக்கிறதுக்கு இடம் இல்ல. ஒண்ணுக்குள்ள போட்டு வைக்கதான் முடியும். இடத்துக்கு இல்லைனாங்க. சரி நம்ம பழைய கடைக்கா போனே நாங்க கருங்கல் பழத்தை எடுத்தோம். அங்கதான் போவோம். சேர் வாங்குறதா கூட வாங்கிடலாம். நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்கிற டிசைன் நம்ம தேடுறதுனாலதான் கிடைக்க மாட்டேங்குது. இதோட 3வது கடை. இங்க பாருங்க, ஒரு பிளாஸ்டிக் குடோனுக்குள்ளாரே வந்திருக்கோம். வாமா வந்துருவீல எரியிருவீல? வா வா. எங்க பொண்ணு மேலையா? இல்ல இங்கதான். இங்க அந்த பின்னாடி இருப்பாரு. அங்க பாக்குறாங்க. 2 போதுங்கண்ணா. 2 3 2 3 வாங்கிக்கலாமா? 3 வாங்கி 4 ஆச்சுல்ல. 3 கொடுத்துருங்கண்ணா. பாருங்க, இந்த சேர் நம்ம வீட்டுல இருந்த சேர்ல. இது வேற டிசைனு. பேசாம புது டிசைனே வாங்கிட்டு போயிடலாம் நினைக்கிறேமா. கம்பெனி கிடைக்கல. 2 புதுசா வாங்கிட்டு போய் வச்சு பண்ணிட்டா போட முடியாதுன்னு பார்க்கணும். ஸோ ஃபைனலாக 3 சேர் வாங்கியாச்சு. ஒன்னால உட்கார முடியுமாம்மா? அது எப்படி உட்காருது? உட்கார முடியாதுங்களா? பஸ் கூட ஏறிக்கணும். பஸ் எங்க? அப்படியா? The next day. சேர முடிச்சிருக்குதுங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கணும்னு சொல்லு பார்க்கலாம். ஈரோடு போன சொல்லிட்டு தான் போயிருந்தோம். போய் சேரு இதுக்கு மேய்ச்சது ஒரு சேர் இருக்குது. இதே மாதிரி நாங்க வாங்கினோம். கடையோ 4 கடை அலைஞ்சோம். கடைசியா பார்த்தா இதே டைப் நினைச்சு நாங்க வாங்கினோம். இருந்தாலும் வேற மாடல இப்ப வாங்கினது இது. ஆக்சுவலா நம்ம வீட்டுல இருக்கிறது இதுதான். ஏன்னா இங்க இடம் இல்லைங்களா. ஒண்ணுக்கு ஒண்ணு கூட இப்படி அடிக்கடி சொல்லாலே இந்த ஐடியாலும் தெரிஞ்சு சேர் தானே எங்கேயும் கிடைக்கல. கிடைச்சாலும் பரவாயில்ல. இதுக்குள்ள இது போடுறது எங்களுக்கு சௌரியமா போச்சு. சேர் வாங்கல 600 ரூபா சொன்னாங்க. 500 ரூபாய் கேட்டேன். எடுத்ததுக்கு 500 ரூபாய் கிடைக்குது. 500 ரூபாய் கிடைக்குதுமா. இது கம்பெனி ஐட்டம், நல்ல குவாலிட்டி. பேர் குவாலிட்டிலாம் காட்டினாங்க. 450 ரூபா சொன்னாங்க. அது மெலிசா இருக்குறதுனால கெட்டே இருக்கு. உடையவே உடையாது அப்படின்னாங்க. இது வந்து நல்ல பிராண்டட் சேருங்கிறதுனால நல்லா கம்மி பண்ணல. சரி 550 ரூபாய்க்கு நீங்க 550 ரூபா போட்டுக்கானே சேர்ந்து கொடுத்தாங்க. அப்புறம் சேர் வாங்கிட்டு பக்கெட் வாங்கிட்டு ஒட்டு அடிக்கிற குச்சி, அழகான ஒரு பவுடர் அடிக்கிற தப்பா. இது இல்லாம டைரக்டா கொட்டி கொட்டி அடிச்சிட்டு இருந்தோம். இங்க பாருங்களே, இது எனக்கு மேல கொண்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு. கீழே இருக்கு பழசு. இந்த கண்ணு இந்த கப்பு எப்ப வந்து தெரியுமா? எனக்கு ஆயா என் கல்யாணத்துக்கு கொடுத்தது. இன்னும் இருக்குது பாருங்க. சுவாமி மூடில எந்த மூடி எங்க போச்சுன்னு தெரியுது. மூடி காலம்
அதற்கு அது அப்பாவுக்கு எனக்கு சரி மேல வந்து வச்சுக்கோங்க சிலுவர் தான் வாங்கன்னு ஐடியா இருந்தேன். ஈவினிங் சத்தம் போட்டாங்க ஏமா இருக்கிறவங்க சிலுவர் தேடுறியானா சரி போட்டு இது 30 ரூபா போட்டு இது வாங்கிட்டு 6 மணிக்கு போயிட்டு நைட்டு 8 மணிக்கு தான் வீட்டுக்கே வந்தோம். நான் ரவுண்ட் அடிச்சுட்டு நான் வாங்கிட்டு வந்தாச்சு. சரி எல்லாம் நைட்டு தூங்கிட்டோம். நைட்டு வந்து எங்க வீட்டு பக்கம் கம்பம் 2 மாதிரி கொஞ்சம் பெரிய மாதிரி பாத்துக்கணே பெரிய மாதிரி பக்கம் இப்படியே பட்டாசு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்தேன். அது அந்த பிள்ளைங்கும் போது நான் போறதுக்குள்ள கம்பளம் வச்சு பின்னாடி தீர்த்து கொடுக்கறது ஆட்டோ நேத்தா ஆட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. நாங்க வாழ சேர் நல்லா இருந்தா என்னோட ஒரு ஐடியா சொல்லி பாக்கலாம். நாங்க அந்த வீட்டுல அதான் சோபா வாங்கி போட்டுருப்போம். கார்னர் சோபா பெருசா சேருக்கே நீங்க வேலை கிடையாது. இப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலும் சேர் நம்ம வந்தா 4 பேர் வந்தாலும் உட்காந்துக்கு வேணும். அதுலதான் அன்னைக்கா வந்தாலும் வந்தாங்க சேர் இல்லாத இன்னைக்கு சின்ன பஞ்சாயத்துல இருக்கிறேன். அதுதான் பையன் சொன்னாடி சரிமா சேர் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இந்த பையனை விட்டு போய் 3 சேர் வாங்க பல சொல்லி 4 சேர் 4 சேர் அது 3 பேர் 7 பேர் உட்காந்து ஓகே. A few moments later. நான் சுண்டல் குழம்பு தானே வைக்கிறேன். சுண்டல் குழம்பா? ஆமாக்கண்ணே. சுண்டல் சாப்பிட்டா அவ்வளவு சத்து உடம்புக்கு. சரி நம்ம பார்த்தேன் சரி இன்னைக்கு சுண்டல் போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சிம்பிளா டக்குன்னு நம்ம ஒரு செய்யற மாதிரி இன்னைக்கு சுண்டல் தான் ஊற வச்சு நைட்டு ஊறிக்கிச்சு. இப்ப குழம்பு சுண்டல் குழம்பு சாப்பாடு வச்சு போறேன். எப்படி சிம்பிளா இருக்குன்னு சொல்லி தரேன். அதே மாதிரி பார்த்து செய்யுங்க. மழைன்னு ஈஸியா நம்ம செஞ்சிடலாம். உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமானது, சத்தான, டேஸ்ட் பயங்கரமா இருக்கும். நல்லா கழுவி நானு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு உப்பு போட்டு நான் 100 கிராம் தான் ஊற வச்சுருக்கேன். சுண்டல நிறைய பொருள் இதே போதுன்னு 100 கிராம் சுண்டல் குழம்பு இதெல்லாம் நம்ம நைட்டே நீங்க ஊற வச்சிருங்க. ஊற வச்சு நம்ம குழம்பு வச்சாதான் நல்லா இருக்கும். எல்லாம் வேவறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அது நைட்டே சுண்டல் ஊற வச்சிட்டேன். நல்லா கழுவி உப்பு ஒரு ஸ்பூன் போட்டு தட்டப்பையெல்லாம் ஊற வைக்கணுமா? தட்டப்பையெல்லாம் ஊற வைக்க கூடாதுன்னு அவர் கூட ஊற வைக்கலாம். அது மாதிரி 4 நாளா வெயிலே காய வச்சுட்டு இருக்கிறேன். அவர் கூடயே நம்ம ஊற வச்சுதான் வைக்கணும். கருப்பு பீன்ஸும் ஊற வைக்க வேண்டியது இல்ல. இது மட்டும்தான் நம்ம எத்தனை விசில் ஒண்ணா இதே ஒரு 3 விசில் உள்ளாங்கண்ணே. இது வரட்டும். அது கூட அரிசி கழுவி இந்த அடுப்புல வச்சிடறேன். சுண்டல் வந்துருச்சுக்கண்ணே. இது கரண்டில் அடிக்கிறேன். சூப்பரா இருந்துச்சு பேரு. நல்லா வெந்துச்சு. அருமை அருமை. இப்படி வெந்து குழம்பு வச்சாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இது அப்படி இந்த தண்ணியோடய நான் இந்த குண்டால மாத்திக்கிறேன். குண்டால வைக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையானதெல்லாம் அறுத்து வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட காட்டுறேன். அதை எவ்வளவு அளவுன்னு சொன்னாலும் உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சிருக்கிறேன். தக்காளி வந்து பெரிய தக்காளி 2 தக்காளி, சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம். குழம்புல இவ்வளவுதான் போட போறேன். சுண்டல் குழம்புக்கு அவ்வளவுதான். முருங்கைக்காய் தான் போடலாம். முருங்கைக்காய் சுண்டல் குழம்புல முருங்கைக்காய் போடுவாங்கண்ணே. போடுவாங்க. அந்த நாம போடுறது இல்ல. நமக்கு அந்த முருங்கைக்காய் வாசம் பருப்பு சாம்பார்ல மட்டும் தான் பிடிக்குது. சுண்டல் குழம்பு நமக்கு பிடிக்காது. அதனால இது மட்டும் தான் நாங்க போட்டு இப்போ குழந்தைக்கிறேன். அதெல்லாம் ஒட்டுக்க அதையே போட்டுக்கிறோம். இல்ல ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி சுண்டல் வேவிச்சேன். அந்த தண்ணியிலேயே அப்படியே போட்டுக்கலாம். தண்ணியில இது வேஸ்ட் பண்ணாதீங்க. இது சத்தானதா இருக்கும். அது வந்து தண்ணியே செய்யுங்க. நீங்க பாருங்க தேவையான உப்பு போட்டு மஞ்சத்தூள் பாருங்க ஒரு ஸ்பூனு, சின்ன ஸ்பூனு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். மிளகாத்தூள் எப்ப அரைக்கிறேன்? மிளகாத்தூள் இருக்குது. அதனால எப்ப அரைக்கிறாலும் வாசனை. மிளகா காய வச்சுட்டு இருந்தேன். காய வச்சு எடுத்து வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி அரைச்சிட்டேன். மிளகாத்தூள் பாருங்க ஒரு ஸ்பூன். அரைக்கிறதாங்க நான் பார்த்தேன். மிளகா வாங்கி வச்சேன். மிளகாத்தூள் இவ்வளவு இருக்குது. 6 மாசம் இருக்காங்க சொன்ன வரும். சரி தீண்டவாடி அரைச்சோட ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க. எல்லாம் வேலை வாங்கி கொத்தமல்லி மிளகாலாம் வாங்கி வச்சுட்டோம்னா ஒரு 3 மாசம் கழிச்சு ஆடி மாசத்துக்கு அரைச்சிடலாம். தீண்டவாடி அரைச்சிடும். கலரி விட்டுருக்கேன். ஓகே இது அப்படியே வேண்டுங்க. இதுக்கு நம்ம தேவையான புளியை நம்ம ஊற வச்சுட்டு கொஞ்சமா தேங்காய் அரைச்சி ஊற்றி ரெடியா வச்சுட்டோம்னா காய் வந்து தேங்காய் புளியில ஊற்றி ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சை சைஸ் புளி இதில் கழுவி தண்ணியில ஊற வச்சுட்டு நம்ம தேங்காய் வச்சுட்டு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கீங்க. பொட்டுக்கால் வந்து கொஞ்சோண்டு பொட்டுக்கால் தான். எவ்வளவே தான். கொஞ்சோண்டு பட்டைக்கிராம் போட்டுக்கலாம் வாசத்துக்கு. இந்த சுண்டல் குழம்புக்கு பட்டைக்கிராம் போட்டு அரைச்சுன்னா குழம்பு சூப்பரா இருக்கும். பாரு சோம்பு கொஞ்சோண்டு, சின்ன பட்டை 3 கிராம், இவ்வளவுதான். இதை மட்டும் தான் இப்போ அரைச்சின குழம்பு. இப்போ வந்து தேங்காய் அரைச்சி ரெடியா வச்சிருக்கிறேன். இப்போ புளியை நான் ஊற வச்சுக்கிறேன். புளியும் கரைச்சிட்டு 2 ஒன்னா சேர்த்து ஊற்றிக்குவோம். ஊற்றி ஒரு கொதி தான் குழம்பு ரெடி. எனக்கு காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணி பரவாயில்ல சுண்டிருச்சு. காய் சூப்பரா வந்துருச்சு. நாங்க அதுக்குள்ள கொஞ்சம் ஜாமான் ரூம்ல இருந்த ஜாமான் எடுத்து மேல் ரூம்ல கொண்டு போய் வைக்க போனா அதான் அரைக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. தண்ணியில சுண்டிருச்சு. இப்போ புளியில இதுலயே கரைச்சி ஊத்திருக்கிறேன். இப்போ நான் ஊற்றிப்பேன்.
இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டியா இருக்குது. இவ்வளவு கெட்டியெல்லாம் வேண்டாம், தண்ணியாடு ஊற்றி சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். நான் தண்ணியாடும் நம்ம என்ன இதுக்கு வேணுமா, தண்ணியாடு வேணுமா கெட்டியாடு வேணுமா நம்ம பார்த்து அந்த அளவுக்கு வச்சுக்கலாம். நம்ம இந்த அளவுக்கு வச்சுக்கிறேன். இது நம்ம என்ன சுண்டி வரும்போது நல்லா கொதிக்கணும்ல, கொதிக்கும் போது தண்ணியில கொஞ்சம் சுண்டி நம்ம கணக்கான லெவலுக்கு வந்துடும். எப்படிமா இருக்கு? சூப்பரா கை கொதிக்க. இதனால கொதிக்கும் போது நம்ம தாளிச்சு விடும்போது பார்க்கலாம். ஒரு கொதி பார்த்து அப்புறம் குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப தாளிச்சு எடுத்து ஊத்திட்டோம்னா குழம்பு ரெடி, எல்லாம் ரெடி. நாங்க நம்ம வீட்டுல மணக்க சுண்டல் குழம்பு எல்லாம் சேர்ந்து சாப்பிட எவ்வளவு சூப்பரா இருக்கும். இன்னைக்கு வந்து மோர், ரசம் நேற்று வச்ச ரசம் இருக்கு. இன்னைக்கு சுண்டல் குழம்பு மட்டும் தான் வச்சிருக்கிறேன், போதும். அதனால இப்ப ரெடி ஆயிடுச்சு. குழம்பு தாளிச்சு விட்டு ஊடெல்லாம் கொட்டிட்டு குளிச்சுட்டு வேலை கிளம்புற வேலைதான். வெங்காயம் 200 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. 3 கிலோ 100 ரூபான்னு. சரி நான் பெரிய கையில எடுத்து வச்சிட்டேன், சின்ன கையில வச்சிருக்கிறேன் வடவும் போலான்னு. இது வந்து கோம்பு கட் பண்ணிட்டு தான் நம்ம செய்யணும். அதான் பொறிக்க வச்சிருக்கேன். நான் மத்தியானத்துக்கு வேலையை விட்டு வந்து கோம்பெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு வடவும் போட்டுறேன். என்ன இந்த வெயில் பயங்கர வெயில் அடிக்குது கண்ணு. இன்னும் வெட்டுக்கட்டில் வெங்காயம் நிறைய வாங்கி போட்டுருக்கிறேன். அதனால எடுத்து சின்ன வெங்காயம் எல்லாம் பொறுக்கி வச்சு நான் வடகம் போட போறேன். பெரிய கையில குழம்பு வச்சு இந்த சின்ன இந்த சைஸ் எல்லாம் நம்ம வடகம் போட்டு வச்சுட்டா வருஷத்துக்கே நம்ம கிடக்கும். வடகம் நான் எப்படி போடுறேன்னு காட்டுறேன். இப்ப வெயிலுக்கு வெங்காயம் விலை கம்மி தான். எங்க ஊர்ல 3 கிலோ 100 ரூபா, ஒவ்வொரு ஊர்ல ஒரு விலை இருக்கும். இப்ப மலிவா இருக்கும் போது பூண்டும் மலிவா இருக்கு. 1,5 கிலோ 100 ரூபா தான் எங்க ஊர்ல பூண்டு. இதெல்லாம் வச்சுதான் நான் இன்னைக்கு வடகம் நான் போடும்போது இதை காட்டினேன். வடகம் போட்டு எடுத்தேன் இப்போ வருஷத்துக்கு. ஒரு ஸ்பூன் கழுவிட்டு வடகம் நான் போன வருஷம் போட்டு வச்ச வடகம் இன்னும் ஒரு 2-3 தான் இருக்குது. அதனால இந்த வருஷம் நான் போட்டுருவேன். வெயிலுக்கு முன்னாடி போட்டு வெயில் அடிக்கும்போது போட்டு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது போட்டுருவாங்க. ஓகே ரெடி. கருவேப்பிலை ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். குழம்பு வாசம் மணக்குது. இந்த வீட்டுல வந்து நம்ம வெளி குழம்பு தாளிச்சுட்டுல வாசம் செமையா இருக்கு. பண்றது தறி மாட்டேங்கல என்ன காடிக்கு வடகம் போடும்போது குழம்பு ஃபர்ஸ்ட் எதுக்கு வீட்டுல வாசமே வராது. இப்ப எது செஞ்சா குழம்பு வாசம் மணக்குது அப்படிங்கிறாங்க. வாசம் வெளியே ஜன்னல் வெளியே அது வெளியே வாசம் வருது. வடகம் தாளிச்சாவே குழம்பு நல்லா வாசமா சூப்பரா இருக்குங்க. யாரு நம்ம செஞ்சாலுமே நல்லா இருக்கும். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு இந்த மாதிரி புளி குழம்புக்கெல்லாம் வடகம் தாளிச்சு விட்டுறலாம். ஆமா இந்த மாதிரி குழம்புக்கலாம் அவ்வளவுதான். பாருங்களேன் சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்மள சேர்ந்து சாப்பிடலாம். கருவேப்பிலை நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இவ்வளவு கருவேப்பிலை. இப்ப இந்த கருவேப்பிலை எவ்வளவு தெரியுமா? இந்த கருவேப்பிலை பழம் இது 50 ரூபா. 50 ரூபாயா? 50 ரூபா. இங்க பாரு இதுதான் 5 ரூபா. 50 ரூபா. வெயில் காலத்துல கருவேப்பிலை நல்லாதான் வளருது. அதே மாதிரி கிளைக்கு கருவேப்பிலை கிடைக்குதுங்கிறாங்க. இதுதான் 5 ரூபா. இதுக்கு மாதிரி எவ்வளவு பாரு. 50 ரூபாய்க்கு. மழை காலத்துல இது குளிர் காலத்துல எல்லாம் இலையெல்லாம் கருப்பு கருப்பாகி போட்டுச்சு. ஆனா இப்போ நல்லா துளிர் விட்டு வளருது. சரி நான் ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறேன். அந்த பேப்பர் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு கருவேப்பிலையே கிடையாது. இப்ப வேணா நம்ம என்ன வடகம் போட்டா கருவேப்பிலை தேவை. கரெக்டா நீ கொண்டு எனக்கு சந்தோஷம். சோ இந்த வீடியோ வந்து நேத்தில இருந்து நாங்க என்னென்ன பண்ணோம், சேர் வாங்குனது எல்லாமே பார்த்திருப்பீங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மா கேக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்றீங்க. ஆமா காசா பண்ணணும். ஒரு லைக் மட்டும் தட்டிக்கோங்க. ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம். டாடா பை பை. see you. வடகம் போடுறதா எப்படின்னு அடுத்த வீடியோ கண்டிப்பா வரும். கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பை. டாடா பை. see you.